செய்திகள் தொடர்கின்றன. மதுரை அரசு மருத்துவமனையில் தனியார் மருத்துவமனைக்கு நிகராக பணம் வசூலிக்கப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. பொது மருத்துவத்துறை தற்போது சந்தை வியாபாரம் ஆகி வரும் நிலையில் சாதாரண தலைவலி சிகிச்சைக்கு கூட தனியார் மருத்துவமனைக்கு சென்றால் சொத்து சுகங்களை விற்றாக வேண்டிய நிலை தற்போது நிலவி வருகிறது. இதனால் ஏழை எளியோர் மட்டுமல்லாமல் நடுத்தர வர்க்கத்தினரும் இலவச சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையை நாடி வருகின்றனர். ஆனால் மதுரை அரசு மருத்துவமனையின் நிலை தலைகீழாக உள்ளது. இங்கு தனியார் மருத்துவமனைக்கு நிகராக பணம் வசூலிக்கப்படுகிறது. எந்த நோய்க்கு சிகிச்சைக்காக சென்றாலும் ஊழியர்களிடம் பணம் கொடுத்த பின்னரே மருத்துவரை சந்திக்க முடியும் என்று நோயாளிகள் குற்றம் சாட்டுகின்றனர். அரசின் இலவச மருந்து மாத்திரைகள் பணத்திற்கு விற்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது. மேலும் அவசர கதியில் பிரசவத்திற்காக வருபவர்களிடம் கூட இரக்கமின்றி பெரும் தொகையை பெற்ற பின்னரே பிரசவ வார்டில் அனுமதிக்கப்படுவதாக புகார் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் பிரசவத்திற்கு பின்னர் பிறந்த குழந்தையை பார்ப்பதற்கும் உறவினர்களிடம் ஒரு தொகையை வசூலிக்கிறது இந்த கூட்டம். இந்த புகார்கள் குறித்து மதுரை அரசு மருத்துவமனையின் டீன் எட்வின் ஜோவிடம் கேட்டபோது இதுபோன்ற புகார் தனக்கு ஏற்கனவே வந்துள்ளதாகவும் இதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் வரும் காலத்தில் குழந்தை பிறந்தவுடன் என்ன குழந்தை பிறந்துள்ளது என்பதை மருத்துவமனையில் உள்ள ஒலிபெருக்கி மூலம் அறிவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பிரசவ வார்டில் இருந்தே ஸ்டாஃப் நர்ஸ் உடனே இந்த தாய்க்கு இந்த குழந்தை பிறந்திருக்கிறது என்பதை ஆடியோ சிஸ்டம் மூலமாக அறிவிப்பு செய்வார்கள். இதற்கு மேலும் யாரும் காசு கேட்டால் அதிகாரிகளிடம் தெரியப்படுத்த வேண்டும். மேலும் நடைபெறாத வண்ணம் அந்த ஆட்களை நாங்கள் அடையாளம் கண்டு தண்டிக்க ஏதுவாக எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று பொதுமக்களை கேட்டுக்கொள்கிறேன். புனிதமாக கருத வேண்டிய மருத்துவத்துறையின் பணம் இருந்தால் மட்டுமே சிகிச்சை பெற முடியும் என்ற அவல நிலையை போக்க மத்திய மாநில அரசுகள் தகுந்த நடவடிக்கை மேற்கொண்டால் மட்டுமே ஏழை எளிய மக்களும் மருத்துவ சேவையை முழுமையாக பெற முடியும். +2 தேர்வில் குறைந்த மதிப்பெண் பெற்றவர்களுக்கு தகுதி அடிப்படையில் மருத்துவக் கல்லூரிகளில் இடம் கிடைப்பதில்லை. அப்படிப்பட்டவர்கள் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் 35 லட்சம் ரூபாய் வரை நன்கொடை கொடுத்து மருத்துவராகி விடுகிறார்கள். நன்கொடை கொடுத்த பணத்தை நோயாளிகளிடம் ஈவு இரக்கமின்றி பறிக்கிறார்கள் மருத்துவர்கள். தேனி அருகே நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளை கண்டித்து கிராம மக்கள் எருமை மாட்டிடம் மனு கொடுக்கும் நூதன போராட்டத்தை நடத்தினர். தேனி மற்றும் ஆண்டிப்பட்டியிலிருந்து கடமலைக்குண்டு, வருசநாடு, மூலக்கடை உள்ளிட்ட 70க்கும் மேற்பட்ட ஊர்களுக்கு செல்லும் சாலை மிகவும் குறுகியதாகவும் வளைவுகள் நிறைந்ததாகவும் இருப்பதால் அடிக்கடி நிகழும் சாலை விபத்துகளால் உயிரிழப்புகள் ஏற்படுகிறது. ஆபத்து நிறைந்த அந்த பகுதியில் வேகத்தடை அமைக்க வேண்டும் என்று பலமுறை மனு கொடுத்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத அதிகாரிகளை கண்டித்து எருமை மாட்டுடன் ஊர்வலமாக வந்த கிராம மக்கள் பின்னர் எருமை மாட்டிடம் மனு கொடுத்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் சார்பில் NCC மாணவ மாணவிகளுக்கு துப்பாக்கி சுடும் பயிற்சி அளிக்கப்பட்டது. சிதம்பரத்தில் உள்ள அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் NCC மாணவர்களுக்கான கூட்டு பயிற்சி தொடங்கியது. இதனை தமிழ்நாடு படைப்பிரிவின் கர்னல் SS நாயர் தொடங்கி வைத்தார். NCC பிரிவு மாணவ மாணவிகளுக்கு துப்பாக்கிச் சுடும் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. இதனை மிகவும் ஆர்வத்துடன் மாணவர்கள் கற்று வருகின்றனர். வேலூரில் மண்ணெண்ணெய்க்காக பொதுமக்கள் நள்ளிரவு முதல் கூட்டுறவு சிறப்பு அங்காடியின் வாயிலில் காத்துக்கிடக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. வேலூரின் மைய பகுதியில் அமைந்துள்ள கற்பகம் கூட்டுறவு சிறப்பங்காடியில் ஓல்டு டவுன், கஸ்பா உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட பகுதிகளில் வாழும் மக்களுக்கு மண்ணெண்ணெய் வழங்கப்படுகிறது. கடந்த சில மாதங்களாக இந்த கடையில் குடும்ப அட்டை வைத்திருக்கும் அனைவருக்கும் மண்ணெண்ணெய் வழங்காமல் முதலில் வரும் 200 நபர்களுக்கு மட்டும் மண்ணெண்ணெய் வழங்கப்படுவதாக கூறப்படுகிறது. இதனால் இன்று காலை 10 மணிக்கு வழங்கப்படும் மண்ணெண்ணெய் பெறுவதற்காக மக்கள் நள்ளிரவு முதலே நியாய விலை கடையை முற்றுகையிட ஆரம்பித்தனர். மேலும் தங்கள் குழந்தைகளுடன் வந்த மக்கள் வீதிகளில் படுத்து விடிந்தவுடன் மண்ணெண்ணெய் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டனர். நாங்க மாசம் மாசம் இங்க இருக்கோம். இவ்வளவு நாளா நல்லா கிடைச்சிச்சு. இந்த 3 மாசமா சரியாவே எண்ணெய் கிடைக்கிறது இல்ல. சப்போஸ் இதை வாங்காத விட்டுட்டோம்னா அடுத்த மாசம் எண்ணெய் கிடைக்கிறது இல்ல. டோக்கன் ஒண்ணு கொடுத்துறாங்க. இந்த மாசம் எண்ணெய் வாங்கிக்கிறோம். அப்ப அடுத்த மாசம் நாங்க என்ன பண்ணுவோம்? அந்த எண்ணெய் எங்கிருந்து வாங்குவோம்? கேட்டா ஸ்டாக் இல்ல, ஆயிடுச்சுன்றாங்க. விபத்தில் இறந்தவர் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்காததால் அரசு பேருந்து ஜப்தி செய்யப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் மைக்கேல்பாளையத்தைச் சேர்ந்த குழந்தை தெரசு என்பவர் கடந்த 2007ஆம் ஆண்டு பேருந்து விபத்தில் உயிரிழந்தார். வழக்கை விசாரித்த உரிமை தீர்ப்பாயம் அவரது குடும்பத்தினருக்கு சுமார் 5 லட்சம் ரூபாயை இழப்பீட்டுத் தொகையாக வழங்க வேண்டும் என தீர்ப்பு கூறியது. ஆனால் இதுவரை இழப்பீட்டுத் தொகை வழங்கப்படாததால் பேருந்தை ஜப்தி செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டது. பிள்ளை வண்ணமட்டியில் படிக்க வச்சு பக்கம்பட்டி பிரிவில் பஸ்ஸில் அடிபட்டது. அதுக்கு இது வரைக்கும் ஒன்றும் நடவடிக்கை எடுத்து அதுக்கு பணம் கட்டவில்லை.
கோர்ட்டில். இப்போ அதுக்கு பிற்பாடு நான் 2007 கொடுத்தது கேஸு. அது இன்னும் முடியவில்லை. பசை சப்தி பண்ணி பணம் கோர்ட்டில் கட்ட சொல்லி வாதாடுறேன். இதனைத் தொடர்ந்து விபத்தில் தொடர்புடைய அரசு பேருந்து ஜப்தி செய்யப்பட்டு குழந்தை தெரசு மனைவியிடம் ஒப்படைக்கப்பட்டது. தமிழக அரசால் நடத்தப்படும் ஆசிரியர் தகுதி தேர்வு ஒரு கண்துடைப்பு நாடகம் என தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றம் குற்றம் சாட்டியுள்ளது. ஊதிய முரண்பாடுகளை நீக்க வலியுறுத்தி திருவண்ணாமலையில் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அச்சங்கத்தின் மாவட்ட தலைவர் ராஜசேகரன், ஊதிய முரண்பாடுகளை களைய நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தலில் அளித்த வாக்குறுதியை அதிமுக அரசு காற்றில் பறக்க விட்டுவிட்டதாக குற்றம் சாட்டினார். மத்திய அரசு சொல்லும் எந்த கருத்தையும் ஏற்றுக்கொள்ளாத அதிமுக அரசு ஆசிரியர் தகுதி தேர்வு விஷயத்தில் மட்டும் கடைபிடிப்பதை கைவிட வேண்டும் என கேட்டுக் கொண்டார். மேலும் ஆசிரியர் தகுதி தேர்வு ஒரு கண்துடைப்பு நாடகம் எனவும் குற்றம் சாட்டினார். கலந்தாய்வு இல்லை, இது காசாய்வு. அதாவது காசினுடைய நோக்கத்திற்காக தான் இந்த தகுதி தேர்வினை அரசாங்கமானது நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த தகுதி தேர்வை உடனடியாக ரத்து செய்யப்பட வேண்டும். அடுத்து ஆசிரியர் மாணவர் விகிதம் மீண்டும் 1:30 என்ற அடிப்படையில் இருத்தல் வேண்டும். தொடர் ஊதியம் ஆசிரியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை கைவிட்டு தொடர் ஊதியம் வழங்கப்பட வேண்டும். ஊதிய முரண்பாடுகளை உடனே கலைந்திட வேண்டும். இந்த ஊதிய முரண்பாட்டை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உடனடியாக தீர்த்து விடுகிறோம் என்று சொன்ன ஆட்சியாளர்கள் இன்றைய வரையில் இன்னும் தீர்க்கப்படவில்லை. இந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த ஆர்ப்பாட்டமானது 21 அம்ச கோரிக்கை ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பது. ஆச்சரியம், ஆனால் உண்மை. சாதனை செய்ய போய் சிலர் சங்கடத்தில் சிக்கிக் கொள்வதுண்டு. பின்னால் நடப்பவற்றை உணர்ந்து சிந்தித்து செயல்பட்டால் இதுபோன்ற சங்கடங்களை தவிர்க்கலாம். இதோ விளையாட்டாய் செயல்பட்டு விபரீதத்தில் மாட்டிக்கொள்பவர்களை பற்றி இப்போது காணலாம். ஒலிம்பிக் டென்னிஸ் போட்டியில் வயசுடன் ஜோடி சேர வாய்ப்பில்லை. மகேஷ் பூபதி கருத்து. விவரம் இடைவேளைக்கு பிறகு.